போதும் தூங்கவில்லை ஞாபகமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ உண்டிப்புதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஃபுல் பேக்கேஜ் ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். இந்த 2.1 ஃபுல் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மூலிமா வந்த ஆர்டர் தான் இது. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் போடுற மாதிரியும் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு 8 இன்ச்சு போகிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டு வந்து அக்ராலிக் சீட்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவருக்காக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்பீக்கரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படி கண்டினியூவாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா டென்வுட்டில் நம்ம 12 இன்ச்சு சப்வூஃபர் 4 ohmஸில் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாம்கானில் வந்து 8 இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் வந்து ஊஃபர் ஸ்பீக்கர். டியூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மில்லேனியமில் ஒரிஜினல் டியூட்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ப்ளைவுட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்வுட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட அன்பாக்ஸ் வீடியோ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபரோட டீட்டெயிலாம் அதில் பார்த்துருப்போம். அது இல்லாமல் ஷார்ட் வீடியோலையும் போட்டிருக்கிறோம். இந்த பாக்ஸோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். அதாவது கிளாத் மேலே ஒட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கஸ்டமர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதிலே மைக்கா செட்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு ட்ரிபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணி தான் இது ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு நம்ம அக்ராலிக் பேனல் மேட் பிளாக்கில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு பிராண்டட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் நாப்ஸை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டியான நாப் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சபுக்கான கண்ட்ரோல். இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 230 வோல்ட்டு ஆன் பண்ணுறதுக்கான பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் உங்களுக்கு. நம்ம கண்ட்ரோல் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் எல்இடி லைட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பவர் பட்டன்லேயும் உங்களுக்கு அந்த லைட்டோட ப்ளூ கலர் எல்இடி லைட்டு அதுலேயும் உங்களுக்கு தெரியும். இது வந்து சப்புக்கான கண்ட்ரோல். இது வந்து பேஸ் கண்ட்ரோல் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைடு. இது ட்ரிபிள் கண்ட்ரோல். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல். இங்கே யூஎஸ்பி போர்ட் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இது டோட்டலாக மாஸ்டர் கண்ட்ரோல். சப்புக்கும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் டோட்டலாகவே இது மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம இதை கொடுத்துருக்கோம்.
இது வந்து யூஎஸ்பி ஆனுக்கான சுவிட்சு. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆயிடும். நெக்ஸ்ட் இது சென்ட்ரலில் இருக்கிற பின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸுக்கான சுவிட்ச். இது பேக் சைடு 2 ஆக்ஸ் இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு நம்ம கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம பகாரியால் யூஸ் பண்ணியிருக்கோம் லோ பட்ஜெட்டில். இந்த யூஎஸ்பி போர்டில் வந்து எஃப்எம் வந்து கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். பாட்டம் புஷ் வந்து நம்ம கோல்டு புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரண்ட் சைடு வியூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்குறதுக்காக நம்ம தேவராஜ் கேபிள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டியான கேபிள் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ் ஹோல்டர் வந்துடுது. இது வந்து ஃபீஸ் ஹோல்டர் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டுக்கான டெர்மினல். இது வந்து சப்புக்கான டெர்மினல். இதில் வந்து சப்பில் வந்து நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டம்மியாக விட்டுருக்குறோம். ஸோ ஒரு சப் இதில் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் ஃபேன் ஒன்று இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏர் அவுட்டுக்காக. இங்கே வந்து நம்ம ஆக்ஸ் இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்டில் நம்ம சுவிட்சு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து அதுக்கான இன்புட் வந்து இங்கே நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4ல் மட்டும்தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து டம்மியாக விட்டுருக்கோம் ஒரு லைன் மட்டும். இது வந்து ஆண்டனா வயர் உங்களுக்கு, எஃப்எம்மோட ஆண்டனா வயர். ஸோ பேக் சைடு வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்டீரியர் வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே இருக்கிற டாப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி உங்களுக்கு இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணிக்கங்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாப் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணிக்கங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்டீரியரில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 24024 ஒரு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்யூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வைண்டிங் பண்ணி வாங்குகிறோம். 12012 12021 2 டாப்பிங் வரும் இதில் உங்களுக்கு. ரெண்டுமே 2 ஆம்ஸ் வரும். அந்த 24024 ரெக்டிஃபைர் பண்ணுறதுக்காக நம்ம 3510 மெட்டல் டையோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 10050 வோல்ட் கெப்பாசிட்டி 2 யூஸ் பண்ணியிருக்கோம். டிஜி கேப்பில் நம்ம இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 12012 ரெக்டிஃபைர் பண்ணுறதுக்காக நம்ம 2 1 ஆம்ஸ் டயர் போட்டு 1000ல் 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து இந்த பக் கன்வெர்ட்டரில் கொடுத்து நம்ம இதிலேருந்து நம்ம யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த 12012 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 1 ஆம்ஸ் டயர் போட்டு 1000ல் 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணி 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி இந்த பவர் சப்ளை வந்து நம்ம 12 வோல்ட்டு ஃபேனுக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே வந்து நம்ம இந்த 12012 ஏசி வோல்ட் எடுத்து நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிஸ்மி ஆடியோவோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா டி ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க, பெரிய ரிலே. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல இருக்கும். உங்களுக்கு ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும், எந்த விதமான டப் சவுண்டும் உங்களுக்கு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பவர் ஆம்பு செக்ஷன் பார்க்கலாம் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம பவர் ஆம்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா
இதில் பவர் ஆம்ப்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சக்தியில் வந்து 4 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அல்ட்ரா டிஜிட்டலோட ஸ்டீரியோ போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு வந்து நம்ம சக்தி யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ஃப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சன் பிராண்டில் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சப்பு பாக்ஸுக்காக நம்ம இதில் சின்ன ஆல்ட்ரு பண்ணி மேட்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சப்பு ரிசல்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு பிடி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேஎம்எஸோட வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம பேஸுக்கு மட்டும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி நம்ம இதில் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் இருக்கிற கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மிட்டுக்கான கண்ட்ரோலு. ஸோ நம்ம மிட்டு தேவையான அளவுக்கு உள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இன்டீரியர் வியூ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ட்ரோல் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வாய்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ லெவலாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இன்டீரியர் வியூ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம எப்பவும் போல் பவர் சப்ளைக்கு சிலிவ் போட்டுருவோம். ஸ்பைரல் சிலிவ் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா திருப்பி நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ டைமில். இந்த மாதிரி தேவைப்பட்டுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ரீவர்க்கும் பண்ணி கொடுப்போம், சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஆடியோ டெஸ்ட் வந்து இடையில உங்களுக்கு போட்டிருப்போம். 3 செகண்டாக உங்களுக்கு ப்ளே பண்ணியிருப்போம். ஏன்னா காப்பிரைட் வர காரணத்தினால அந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணுறோம். இதோட ஃபுல் டெஸ்டிங் வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவோம், ஃபேஸ்புக்லேயும் போடுவோம். இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா செந்தில்குமார் எஸ்கே ஆடியோன்னு வரும் உங்களுக்கு. அதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஃபேஸ்புக்லேயும் அதே நேமில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் போய் கூட நீங்கள் இதோட ஆடியோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.